ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபம் சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி மகேஷை ஒவ்வொரு இடமா தேடி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சிவனாண்டியை அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ எங்கே தேடினாலும் சரி தான் அந்த மகேஷ் கிடைக்க போகிறது கிடையாது. ஏன்னா அவனுக்கு விருப்பம் இருந்தால் தான் அவங்க இருந்திருப்பாம்ல. அவனுக்கு உன் குடும்பத்தில் பொண்ணு கெட்டதுக்கு அவனுக்கு சம்மதம் இல்லை போலுக்கு, அதனால தான் அங்கேருந்து ஓடி போயிருப்பான். அப்படிங்கவும் இங்கே பாரு, பேசாமல் இருந்துக்கோ, இதுக்கு மேலே நீ பேசிகிட்டு இருக்காத, என் கையில் என்ன இருக்குது தெரியுதுல அப்படின்னு சாமுண்டிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. இவன் ஏன் தான் இந்த மாதிரிக்கு போயிட்டானே தெரியல, எல்லாம் கை கூடி வர நேரத்தில் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டானே, இந்த மகேஷ் எங்கே போய் தொலைஞ்சானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பாட்டியை தான் காட்டுறாங்க. பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த கார்த்தி ஏன் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு இருக்கிறான், பேசாமல் இருக்க வேண்டியது தானே, அந்த மகேஷை போய் எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சி அவன் கூட்டிகிட்டு வந்துடக்கூடாது. என்ன முருகா, நான் பாட்டுக்கு புலம்பிகிட்டே இருக்கிறேன், நீ எதுவுமே பேசாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீ அப்படிங்கும்போது அப்போ முருகா சொல்லுதாரு, பாட்டி நீ கொஞ்சம் பேசாமல் டென்ஷன் ஆகாமல் இருக்கிறியா, எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் கரெக்டாக நடக்கும். அப்படிங்கும்போது என்ன முருகா, நான் இந்த மாதிரிக்கு புலம்பிகிட்டு இருக்கிறேன், நீ என்னென்னா எனக்கு ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்கிறியே, எனக்கு என்னமோ ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்குது. கார்த்தி வேற அந்த மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வந்துடக்கூடாது. அப்படிங்கும்போது முருகர் சிரிச்சிட்டு இருக்கிறாரு. ஆமாம், உனக்கு என்ன, நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கிற, ஆனால் எனக்கெல்லாம் பதட்டமாக இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி ஒவ்வொரு இடத்துலையே மகேஷோட ஃபோட்டோ வச்சு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ யாருமே பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து கார்த்தி எல்லா பக்கமும் தேடிட்டு வந்துருந்தாங்க. மண்டபத்துக்கு வரும்போது கார்த்தி மட்டும் வராங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்ன கார்த்தி நீ மட்டும் தான் வந்திருக்கிற, எங்கள் மாப்பிள்ளையை காணலை. அப்படிங்கும்போது இல்லை மேடம், மாப்பிள்ளை எல்லா பக்கமும் நான் தேடியாச்சுது, அவர் எங்கேயுமே காணலை, எங்கே போனார்னே தெரியல அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மாயா நினைக்கிறாங்க, ஒருவேளை சாமுண்டீஸ்வரி சொல்கிற மாதிரிக்கு இந்த சிவனாண்டி தான் பிடிச்சி வச்சிருப்பானோ, என்னமோ நடக்குது, என்னன்னு தெரியல. ஏன்னா மகேஷ் போக மாட்டான், அவன் எல்லாம் ஸ்கெட்ச் போட்டு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், அதனால கண்டிப்பாக அவன் போகக்கூடிய ஆள் கிடையாது, என்னமோ நடந்திருக்கு, யாரோ அவனை ஏதோ பண்ணிட்டாங்க போலுக்கு அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. அடுத்து சாமுண்டீஸ்வரி மாயாட்ட கேட்குறாங்க, என்ன மாயா இப்போ என்ன பண்ணுறதுக்கு, அவனை வேற காணலை, எங்கே போனான்னு தெரியல, நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி பாரு. அப்படிங்கும்போது இல்லை மேடம், நான் நிறைய தடவை ஃபோன் பண்ணியாச்சுது, ஏன் இப்போ கூட நான் ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது, ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சிவனாண்டி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பாத்தியா, நான் சொன்ன மாதிரிக்கே நிச்சயத்தை நின்று போச்சுது, எப்படி என்கிட்ட போட்ட சவாலை நீ தோத்து போயிட்டியா, சரி நான் கிளம்பலாமா, என்ன மண்டபத்தில் எல்லாரும் நின்று இருக்கிறீங்க, எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புங்க, எங்க நிச்சயத்தை நின்று போச்சுது, மாப்பிள்ளையை தான் காணல, அதுக்கப்புறம் எதுக்காக எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறீங்க, எல்லாரும் கிளம்புங்க. அப்படிங்கவும் இது கேட்டதுமே சாமுண்டீஸ்வரிக்கு வந்ததே கோவம். யார் இங்கேருந்து போகாதீங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்ன பேசிகிட்டு இருக்கிற, அதான் மாப்பிள்ளையே இல்லைல்ல, அதுக்கப்புறமா என்ன இங்கே யாருக்கு என்ன வேலை, எல்லோரும் கிளம்ப வேண்டியதுதானே அப்படின்னு சிவனாண்டி சொல்லும் போது, இங்கே பாரு, இப்போ உன் கண் முன்னாடியே என் பொண்ணுக்கு நிச்சயார்த்தம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. என்னது நிச்சயார்த்தம் நடக்க போவான், இங்கே மாப்பிள்ளையே காணலை, அப்புறம் எங்கே இருந்து நிச்சயார்த்தம் நடக்குதுக்கு, ஓஹோ ஒருவேளை மாப்பிள்ளை வருவார்னு நம்பிக்கையில் நிச்சயார்த்தம் பண்ண போறியா என்ன அப்படிங்கும்போது, இல்லை மாப்பிள்ளை இங்கே தான் இருக்காரு அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ஒருத்தருக்குமே ஒன்றும் புரிய மாட்டுக்கு. அப்போ சாமுண்டீஸ்வரியோட கணவர் கேட்குறாங்க, என்ன ஈஸ்வரின் என்ன சொல்கிற, மாப்பிள்ளை தான் காணலைல, நம்ம டிரைவர் தான் தேடிட்டு வந்தாருலாம், அதான் காணலைன்னு சொல்லிட்டாருல, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, நம்ம இதோட நிறுத்திட வேண்டியதுதான், நம்ம வீட்டுக்கு கிளம்பல. அப்படிங்கும்போது இல்லைங்க, நிச்சயத்தை நடந்தே தீரும், மாப்பிள்ளைங்க தான் இருக்கிறாரு, அதை நம்ம கண் முன்னாடி தான் நிற்கிறாரு. அப்படிங்கவும் நீ என்ன சொல்கிற, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அப்போ சந்திரகலாவும் சிவனாண்டியும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே கவனிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது அப்போ சாமுண்டீஸ்வரியோட கணவர் கேட்குறாங்க, நீ யாரையும் மனசில் வச்சிருக்கிற, யாரை வச்சுட்டு நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, வேற யாரும் இல்லை, நம்ம கார் டிரைவர் தான் அப்படிங்கிறாங்க. இது கட்டதுமே கார்த்தி எதிர்ச்சி அடைகிறாங்க. மேடம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நீ தான் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை, உன்னை விட வேற யாரும் ரேவதிக்கு கரெக்டான மாப்பிள்ளையே இருக்க முடியாது, போ மேடையில் போய் ரேவதி பக்கத்தில் போய் நில்லு, அவள் கையில் அந்த நிச்சயத்தை மோதிரத்தை எடுத்து போட்டு விடு. அப்படிங்கவோ இது கிட்டதுமே ரேவதி அம்மா அப்படின்னு சொல்லி கத்தும் போது, ஆமாம் ரேவதி நான் முடிவு எடுத்துட்டேன், நம்ம கார் டிரைவர் தான் உனக்கு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லவும் இந்த நிச்சயார்த்தம் இப்போமே நடந்து தீரும். அப்படிங்கவும் இதை கேட்டதுமே பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. முருகா உன்னுடைய விளையாட்டே ரொம்ப நல்லா அழகாக இருக்குது, நீ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் டென்ஷன் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்தியா, ஆனால் எனக்கு தான் ஒன்றுமே புரியலை, பாரு கடைசியில் என் பேரனை சாமுண்டீஸ்வரி தன்னுடைய வீட்டில் மாப்பிள்ளையாக இருக்க சொல்லிட்டா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா முருகா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சந்தோஷப்படவும், இப்போ பரமேஸ்வரி உனக்கு சந்தோஷம் தானா அப்படின்னு சொல்லிட்டு முருகர் கேட்கும்போது, ஆமாம் முருகா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் அந்த கார்த்தி முடிச்சுட்டு நிற்கிறான், போய் ரேவதி கையில் போய்
நிச்சயத்த மோதிரத்தை போட வேண்டியது என்ன, எதுக்காக இப்படி அமைதியாக இருந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டி வந்து கார்த்தியை போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை மேடம் நீங்கள் வந்து அவசரப்பட்டு முடிவெடுக்கிறீங்க, நம்ம மாப்பிள்ளையை காணலைன்னா நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், மாப்பிள்ளை எங்கேயும் போயிருக்க முடியாது, நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க அப்படிங்கும்போது, இல்லை நான் எல்லாமே வந்து கரெக்டாக நான் யோசனை பண்ணி தான் நான் முடிவு எடுத்திருக்கிறேன், என்னுடைய முடிவில் எந்தவித மாற்றமும் கிடையாது, அதனால ரேவதிக்கு நீ தான் தகுந்த மாப்பிள்ளை, போ மணமடையில் போய் நில்லு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே கார்த்தி ஒரு முடிவும் எடுக்காமல் இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் ரொம்ப பரபரப்பாக அந்த சீரியல் எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடந்து சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.